ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க தாவேகாவினர். ஏன்னா ரசிகர் மனப்பான்மையில இருந்தவங்களா இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கிறாங்க. இந்த தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய தலைவர் படம் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, அதாவது ட்ரெய்லரும் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, படமும் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ட்ரெய்லரை ரொம்பவே கொண்டாடிட்டு வராங்க. ஆனா ஜனநாயகன் படம் எதோட காப்பி பேஸ்டா இருக்குன்னா, கேசரி பகவான் இது அப்படியே பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான். கொஞ்சம் கூட டைலாகும் சரி, ஸ்டெப்பு முதற்கொண்டு. ஏன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய டான்சரு. ஆனா பாலையா டான்ஸ் அப்படியே காப்பி அடிச்சு ஆடி இருக்கிறாருன்னா இது எங்க கொடுமை அப்படின்னு. ஒரு லாஸ்ட் படம் கொடுக்குறோம், எந்த மாதிரி ஒரு தரமான படம் கொடுக்குறோம். அதாவது விஜய் தரப்புல இருந்து வருகிற லாஸ்ட் படம், பொதுவெளியில ஒரு லாஸ்ட் படம் இல்ல அப்படின்ற ஒரு டாக் போயிருந்தாலும், விஜய் தரப்புல இருந்தோ டிவிகே தரப்புல இருந்தோ கொடுக்கப்படுகிற தகவல் என்னன்னா, அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னா லாஸ்ட் படம், ஜனநாயகன் லாஸ்ட் படம். அந்த பேஸ்ல ஒரு லாஸ்ட் படம் கொடுக்குறீங்க, ஒரு தரமான படம் கொடுக்க தேவையா? உங்க தொண்டர்களுக்கோ உங்க ரசிகர்களுக்கோ ஒரு தரமான படம் கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஆனா நீங்க விஜயோடைய வரலாறு எடுத்துக்கங்க, எப்பவுமே தெலுங்கு டப்பிங்க தான் விஜய் அவருக்கு நடிச்சிருக்கிறாரு. மகேஷ் பாபு படமா இருக்கட்டும், பல படங்கள். நீங்க விஜய் வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்திருப்பாருல, அந்த ஹிட் படம் எல்லாமே அப்படியே தெலுங்கு டப்பிங்கா தான் இருக்கும். இப்போ ஜனநாயகன் வந்தது கூட பகவந்த் கேசரி இந்த படத்தை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனோம். ஒவ்வொரு சீன் பை சீன், இன்ச் பை இன்ச் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்கப்பா. ஆனா வினோத்துடைய குமுறல் தான், கடைசியில என்னையும் இப்படி ஆக்கிட்டீங்களே ஐயா. நான் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர், சமூக சீர்திருத்தங்களை, சமூகத்துல நடக்கிற கொடுமைகளை நான் மக்கள் இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டைரக்டர், கடைசியில என்னையும் இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் எடுக்க வச்சுட்டீங்களே அப்படின்ற ஒரு குமுறல் சத்தம் கேக்குது. அதாவது ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவிலேயே பேசும்போது மனுஷன் கொஞ்சம் தயங்கி தான் பேசணும் போல. எப்ப நீங்க வந்து இந்த படத்தை விஜய் படமா பார்க்க வாங்க, மத்தபடி வேற எந்த படம் வாங்க, இந்த படம் காப்பியா, அந்த படம் அப்படியே இருக்குமா அப்படிலாம் வராதீங்க, விஜய் படம் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பவே நிறைய பேர் சுதாரிச்சிருக்கணும். எப்ப இது தெலுங்கு டப்பிங் படம், விஜய் வந்து எப்பவுமே அவரு சொந்த கதையில நடிச்சிருக்க மாட்டாரு, தெலுங்கு டப்பிங் கதையெல்லாம் நடிச்சிருப்பாரு, அதனால இந்த அந்த மூடிலே போங்கப்பான்னு மெசேஜ் சொல்லி இருக்கிறாரு. நம்மளுக்கு தான் லேட்டா புரிஞ்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்த பிறகுதான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொண்டாடதான் செய்யறாங்க, ஒரு சிலர் வந்து வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜனநாயகன் சொல்லும் அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்த ஜனநாயகன் பட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து நிறைய கேள்விகள், நிறைய டவுட்டுகள் எல்லாருக்குமே வருது. ஏன் இந்த பேர் எதுக்கு வச்சாங்க, இந்த சீன் எதுக்கு வருது அப்படின்ற டவுட் எல்லாத்துக்கும் வருது. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், டீடைலா பார்க்க போறோம். முதலாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படின்னு. இந்த முதல்ல இந்த ஜனநாயகன் படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரபலமாக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இந்த கட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த கட்சிக்காகவே ஆரம்பிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா தளபதி வெற்றி கொண்டான், அவருடைய பேரு, அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வரும், நான் ஒரு பேர் அனுப்பிச்சிருக்கேன், யாரு பாரு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதுல அந்த பேர் ஓபன் பண்ணி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பல்லாவரம் இன்ஸ்பெக்டர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வரும். பல்லாவரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இவர் தொகுதியை குறிக்கிறதோ, பல்லாவரம் தொகுதியை வந்து விஜய் அவர்கள் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வரலாறு எடுத்துட்டீங்கன்னா பல்லாவரம் தொகுதி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் பல்லாவரத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இதே அதிமுக தலைவர்களை கொண்டாடுற விஜய் அவர்கள் பல்லாவரம் தொகுதியில நிப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே, அங்கே டிவிகே என்ன பண்ணிட்டாங்க, திணிச்சிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொன்னாரு, வினோத் சொன்னாரு, படமா பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இது விஜய் படம், அப்படி வந்து பாருங்க, இதுல இந்த அரசியல் இருக்கா, இந்த காட்சிகள் இருக்கா, அந்த படத்தோட காப்பியா அப்படின்லாம் வராதிங்க, படமா பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க படத்தை படமா பார்க்க முடியல. ஏன்னா நீங்க ஓப்பனிங்லேயே வச்சிட்டீங்க டிவிக்கே, அப்போ இது முழுக்க அரசியல் படம் அப்படின்னு சொல்லலாம். தளபதி வெற்றி கொண்டான் அப்படி ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம டிவிக்கே அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கேட்கும், நீங்க என்ன சூப்பர்மேனா, நிறைய விஷயங்கள் செய்றீங்களே சூப்பர்மேனா. அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு, நான்லாம் வந்து சாதாரண மனுஷன் பாப்பா, ஆனா நான் செய்யற செயல் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, என்ன சூப்பர்மேன் சொல்றாங்க. அப்படி என்ன செயல் செஞ்சிருக்கிறாரு விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜ வாழ்க்கையில சினிமால எவ்வளவு நாள் நீங்க செய்யலாம், ஆனா சினிமா வந்து ரியல் லைஃபா ஆயிடாது. ரியல்ல நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இவரு ரியல்ல செஞ்ச சம்பவம் நிறைய இருக்கு. அதுல இன்னொரு டைலாக் வரும், அதாவது சாதாரண சம்பவம் செஞ்சிருக்கிறோம் பார்த்திருப்போம், சம்பவம் செஞ்சுல ரெக்கார்ட் பண்ணதை பார்த்திருப்போமா, அவரு தான் இவரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இவரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, சம்பவம் செஞ்சதே இல்லாம சம்பவத்துல ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாரு. கரூர் சம்பவத்துல 41 பேர் இழந்தாங்கல்ல, இந்த 41 பேர் விபத்துக்கு நான் காரணம் கிடையாது, நான் கூடின கூட்டம் காரணம் கிடையாது,
தமிழ்நாடு அரசும் காவல்துறை தான் காரணம் அப்படின்னு ஒரு பெரிய பூதாகரத்தை கிளம்பினாரு. அது மாத்திரம் இல்லாம உங்க கட்சியால உங்க பார்க்க வந்த மக்கள் இறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சு வரலாறு செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டங்களை கூட்டி இருக்கிறாங்க. அங்க இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குதா அப்படின்னா இல்ல. இது ரெக்கார்ட் பிரேக். இது சம்பவத்துல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம உங்களை பார்க்க வந்த மக்கள் உயிரிழந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதுக்கு துப்பு இல்லாம ஓடி போய் ஒளிஞ்சிக்கின்னு 30 நாள் என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணாரு இருந்தாரு. கேட்டா நாங்க துக்கம் கொண்டாடி ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் ரெக்கார்டு, விஜய் அவர்கள் செஞ்ச ரெக்கார்டு. அதனாலதான் தளபதி வெற்றி கொண்டான் ரெக்கார்டு, சம்பவம் செஞ்சதுல ரெக்கார்டு பாவுரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர்ல பொண்ணுங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது, துணிஞ்சு போராடணும், என் பொண்ணு மேல கைய வச்சு எவனா இருந்தாலும் அடிச்சு இந்த டைலாக் எல்லாம் நீங்க கோர்வையா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவா, பெண்களுக்கு பாதுகாப்பா விஜய் இருக்கிறாருப்பா, விஜய் என்ன இருக்கிறாருப்பா அப்படின்னு இவரு ஒவ்வொரு மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. சினிமா டைலாக்லயும் என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாரா, பாதுகாப்பு கொடுக்குறாரா, முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்னா நிஜ வாழ்க்கையில இல்ல. இதெல்லாம் ரியல் வாழ்க்கையில தான், ரியல் வாழ்க்கையில இல்ல. ஏன்னா அஜித்தா அப்படின்ற ஒருத்தரவங்க, தூத்துக்குடி அஜித்தா அப்படின்றவங்க எவ்வளவோ உங்களுக்காக உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. 2 கோடி கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பதவி கொடுக்கலையே, ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் வந்தாங்க. ஆனா அந்த பெண்மணிய நீங்க எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினீங்க, உங்க காரை மறைக்கிறாங்க, அத கூட உங்களால கவனிக்க முடியாம காரை ஏத்துற அளவுக்கு என்ன பண்றீங்க, மூவ் பண்றீங்க. கொஞ்சம் லேடிஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க உள்ளவாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா. நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, உங்க அலுவலகத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறிக்கை மூலியமா இல்ல ஒரு போன் கால் மூலியமா, குறைஞ்சபட்சம் ஒரு போன் கால் கூட பண்ணிருக்கலாம். போன் பண்ணி என்னமா என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க, உங்களுக்காக வாய்ப்புகள் கிடைக்கும், பதவிகள் கொடுக்கப்படும், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், பெண்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன், அப்படி இப்படி நான் மேடையில பேசியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் செய்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு போன் கால்ல இருந்து என்ன பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா அந்த பெண்ணை இழிவுபடுத்திட்டு அவங்கள மதிக்காம, அவங்க உணர்வுகளை மதிக்காம, உங்க கட்சிக்காக 2 கோடி செலவு பண்ணிருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி போராடி இருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல டிவிக்கே அப்படின்னு ஒண்ணு துணிக்குது, உங்க கொடி பறக்குதுன்னா பில்லா ஜெகன், அஜித்தா இவங்க 2 பேராலதான் அப்படின்னு அந்த ஊர் வட்டாரத்துல எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கும் தூத்துக்குடி டிவிக்கே அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அஜிதா போட்டோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையா கூட இருக்கு, நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், உண்மையா கூட இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தூத்துக்குடி போனா பில்லா ஜெகன் வீட்டுலதான் உட்காருவாரா, சாப்பிடுவாரா, அங்கதான் இது பண்ணுவாரு. சோ இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து என்ன பண்றாங்க, தாவேக்கால இருந்து வெளியே வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா புஷி ஆனந்த் இடத்துக்கு பில்லா ஜெகன் வரணுமா, அந்த ஒரு காம்படிஷன்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, புஷி ஆனந்த் சதி செஞ்சு பில்லா ஜெகனை வெளியே துரத்தி இருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும்போது அவங்களுடைய தங்கச்சி திரும்பவும் கோல் வச்சிடக்கூடாது, தமிழக வெற்றிகரத்துல கோல் வச்சுட்டா நம்மளுக்கு பெரிய ஆபத்து வரும், அதனால புஷி ஆனந்துடைய செயல்பாடுகளும் இதுல இருக்கு, சதி செயலும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு போன் கால்ல கூட உங்க பெண் நிர்வாகி கிட்ட பேச முடியாம, நீங்கெல்லாம் பெண்களுக்காக நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், பெண்கள் உரிமைக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம சினிமால மட்டும்தான் விஜய் அவர்கள் ஹீரோ தனத்தை காட்டுறாரு கண்டி நிஜ வாழ்க்கையில இல்ல அப்படின்றது இப்பவே ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது. அடுத்தபடியா இன்னொரு டைலாக், மொத்த ஐயோக்கன்களும் ஒன்னா நிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பயம் வந்துருச்சு விஜய். ஏன்னா இவரு அரசியல் எதிரி அரசியல் எல்லாம் பாக்குறது இல்ல, அயோக்கியன்களா பாக்குறாங்க. முதல்ல நீங்க ஒழுக்கமா பாக்கணும், உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கியதனமா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்கணும். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் யாரு, அயோக்கியன்கள் கிடையாதா அப்படின்னு இருக்குல்ல. ஏன் விஜயே முதல்ல அயோக்கியம் தானே அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நிறைய பேர் கிழிச்சுட்டு இருக்காங்க சார் உங்களை. கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிர்ந்து இருக்கும் போது நீங்க அங்க போயிட்டு ஓடி ஒளிஞ்சிங்களே, இதே ஒரு பெரிய அயோக்கியத்தனம் தான் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஒருவேளை விஜய சொல்லிக்கிறாரா தெரியல, அயோக்கியன்கள்லாம் கூட சுத்தி இருக்கிறாங்க, ஒரே ரூம்ல இருக்கிறாங்க, இவங்க ஜெயிக்க கூடாதுன்னா தாவேக்கால இருக்கிறவங்கள சொல்றாங்களா அப்படின்னு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்துல நின்னுட்டு என்னென்னவோ பஞ்சு டைலாக்க நேர்ல சொல்ல முடியாது. இதெல்லாம் அரசியல் களத்துல இருந்து பேசினார்னா விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வரும். சோ படத்தை என்ன பண்றாரு, யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட டைலாக் என்ன பண்றாங்க, அடிச்சு விடுறாங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள்
நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்க மக்களோட மக்களா நிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைலாக்ல வெளியே வந்து நிக்கணும். கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, அதாவது உங்களை எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அயோக்கியங்கள் கிடையாது. மக்களுக்காக நல்லது செஞ்சவங்க. யாரு மக்களுக்காக நல்லது செஞ்சாங்க, செய்யல, மக்களோட மக்களா நின்னாங்க, நிக்கல அப்படின்றது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துல என்ன பண்ணீங்க? தப்பிச்சு என்ன பண்ணீங்க? உங்க பனையூர் பங்களாக்கு வந்தீங்க. ஆனா இரவோடு இரவா நின்னு அங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. கூட என்ன சொன்னாரு? எந்த ஒரு தலைவனும் தொண்டன் இறக்கிறத விரும்ப மாட்டான், இது ஒரு விபத்து செயல். அங்கே உங்க காப்பாத்தி விட்டதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத பாருங்க. இதுவே காழ்ப்புணர்ச்சி காரணமா இருந்தா, உங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அங்க அங்க ஸ்டாண்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா அங்க அப்படி பண்ணல. ஏன்னா மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய உயிர்கள் முக்கியம், மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நைட்டோடு நைட்டா என்ன பண்ணாரு? கிளம்பி போனாரு. போயிட்டு மக்களுக்காக தேவையானது எல்லாத்தையும் செஞ்சாரு. செந்தில் பாலாஜி கூடவே இருந்து எல்லாமே பண்ணாரு. இதுதாங்க மக்களோட மக்களா நிக்கிறது, மக்களுக்காக இது பண்றது. ஆனா சினிமால டைலாக், பஞ்ச் டைலாக்க பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டா நீங்க எல்லாம் பெரிய அரசியல் தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குல்ல. இது எல்லாம் விஜய்க்கு வந்து சினிமாவில தானே கண்டி, ரியல் லைஃப்ல இருக்குதா அப்படின்னா ஜீரோ அப்படின்றதுதான் உண்மை. அடுத்தபடியா மக்களுக்கு நல்லது பண்ண வாங்க, அரசியலுக்கு வாங்கினா கொலை பண்றதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை என்ன பண்றாரு சொல்றாரு. முதல்ல விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்துல இல்ல, நடு ரோட்ல வந்து என்ன பண்ண, சாட்டையை எடுத்து அவரே அடிச்சுக்கணும். அண்ணாமலை அடிச்சுக்கினா இருப்பாருங்க ஒரு சாட்டை, அந்த சாட்டை இல்ல, உண்மையான ஒரு சாட்டை இல்ல, என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் அவரே அடிச்சுக்கணும், புசியானந்த் அடிக்கணும், ஆதவர்ஜுனா அடிக்கணும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கணும். ஏன்னா அங்கதான் நீங்க மக்களுக்கு நல்லது பண்ற சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க கட்சி ஆளுங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறீங்க அப்படின்றது தொடர்ந்து பனையூர்ல வந்து என்ன பண்ணுது, நார் அடிக்கிறாங்க. ஏன்னா பனையூர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பண்றேன், முற்றுகையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டா, ஏங்க காசு வாங்கிக்கினாங்க, காசு வாங்கின்னு பதவி தர மாட்டேங்கிறாங்க, எங்களை ஏமாத்துறாங்க, ஜாதியை வச்சு என்ன பண்றாங்க, எங்களை வந்து இழிவுபடுத்துறாங்க, பதவி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல. உங்க தொண்டர்கள், நீங்க யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கி ஏமாத்துனீங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, உங்களை நாரடிக்கிறாங்க. சோ ஊழல் பண்றதும் கொள்ளை அடிக்கிறதும் உங்க இதுலதான் நடக்குதே கண்டி, இங்க மக்களுக்காக நல்லது செய்யணும், மக்களுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் உழைக்கிற அரசியல் தலைவர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. ஆனா முதல்ல சாட்டையை எடுத்து முதல்ல விஜய் அடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் புசியானந்த் அடிக்கணும், ஆதவர்ஜுனா இருக்கணும், இன்னும் மற்ற பலர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விஜய் அவர்கள் சுழட்டி அடிக்கணும்பா, அப்பதான்ப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா மக்களுக்காக நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வேகத்திலேயே என்ன பண்றீங்க, ஊழல் பண்றீங்க. இது தவிர்த்துட்டு அது வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சு இல்ல, ஒரு அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துல வேட்பாளரா நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் சீட்டு அப்படின்ற ஒரு டாக்கும் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. இது உண்மை இல்லாத தகவலா இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. பதவிக்காகவே 10 லட்சம் 20 லட்சம் கேட்கிற இதே புசியானந்தோ தமிழக வெற்றி கழகமோ ஏன் எம்எல்ஏ பதவிக்காக இவ்வளவு கேட்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால சாட்டை எடுத்து முதல்ல உங்களை சுழட்டி அடிச்சுக்கங்க, அப்புறம் உங்க நிர்வாகிகள் எல்லாம் அடிச்சுங்க. ஏன்னா அடிமட்ட தொண்டன் அடிபடுறா, அந்த வேதனைய குமுறல உங்களால கேட்க முடியல, உங்க காதுக்கு வரலன்னா நீங்க என்ன 2ஆம் கட்ட தலைவர்கள் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன தலைவரா இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அஜிதா விவகாரமே ஒரு பெரிய விவகாரம் தான். என்னமா பிரச்சனை அவங்க கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம். யாரு பிரச்சனை, புசியானந்த் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க அவங்க கிட்டதான் கேட்டுக்கலாம். இது எல்லாமே கேட்க முடியாம அந்த பெண்மணிய இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அதனால சவுக்கடி உங்களுக்கு தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னும் பல விஷயங்கள் ட்ரெய்லர் இருக்கு. குறிப்பா அருண்ராஜன் நடிச்சிருக்கிறார். அருண்ராஜன் நடிகரா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனா ஏன் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா தெரியல, நடிச்சிருக்கிறாரு. இதுல புஷியானந்த் ஆதவர்ஜனா கோச்சிக்கிறாங்க, என்னெல்லாம் நடிக்க விடல தலைவரை, கூடவே இருந்த என்ன ஒரு சீனு நடிக்க உள்ளிய, இப்போ நேத்து வந்து அருண்ராஜன் நடிக்க விட்டுட்டியே அப்படின்னு நிறைய பேர் குமுறாங்க. ஆக மொத்த ஜனநாயகன் படம் அப்படின்றது முழுக்க அரசியல் படம், விஜய்க்காகவே உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னொரு விஷயம், விஜய் வரலாற்றுல முன்னாடி நான் சொன்ன மாதிரி தெலுங்கு டப்பிங்க தான் எடுத்திருக்காரு. ஒரு லாஸ்ட் படம் ஆக்சுவலா எச் வினோத் இந்த படத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட்லி எடுத்திருக்கணும், அதே போல நெல்சன் எடுத்திருக்கணும், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி எடுத்திருக்கணும். இதுல எல்லா படமும் வந்திருக்கு, எல்லா படம் சீனும் வந்து நம்ம கில்லி படம் இதெல்லாம் சொல்லிட்டு வருவாரு. கில்லி படத்துல வந்து நிறைய சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துல இருந்து அந்த சீன் எடுத்திருக்காங்க. டோட்டலா பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வேற என்னென்ன அரசியல்
கலந்து இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.